லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. வர 2026க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க. எல்லாருக்கும் லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மேஷ ராசியை பொறுத்த மட்டும் 7 சனி நடந்துட்டு இருக்குதுங்க, 11 ராகு இருக்குதுங்க, 3 குரு இருக்குதுங்க. பெரிய கிரகங்களை பற்றி முதல்ல சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் இதெல்லாம் அப்படிங்கிறத நான் சார்ட்லையும் காட்டுறேன். இவங்க இப்போ என்னென்ன மாதிரி பலன்கள், அதாவது முதல்ல 3 வகையாக பிரிக்கணுங்க. 30 வயசுக்கு உண்டானவங்க, 60 வயசுக்கு உட்பட்டவங்க. ஏன்னா 30 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு முதல் சுத்தாக இருக்குங்க சனி பகவானோடது. 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு 2வது சுத்தாக வரும், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3வது சுத்தில் வருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி எப்படி பலன்கள் வருது அப்படிங்கிறத இப்போ நான் முதல்ல சார்ட்டில் கிரக அமைப்புகளை நான் காமிச்சிட்றேங்க. அதை பார்த்துட்டு 30 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 60 வயசுக்கு உட்பட்டவங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சார்ட்டில் ஜனவரி 1ஆம் தேதி 2026 கிரக அமைப்புகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு, மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இதுதாங்க மேஷ ராசி கணக்கு. மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரனுங்க. அதாவது அதிகாலை 12 மணிக்கு வருடம் பிறப்பன்றைக்குங்க, நைட்டு 12 மணிக்கு வருடம் பிறக்கும் கிரக அமைப்பை நான் போட்டிருக்கேங்க. வருடம் பிறக்கும் கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னம் கன்னியா லக்னமாக விழுதுங்க. இந்த லக்னத்துக்கு 1 2 3 4 சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய், 4 5 ராகு 6. இப்போ இது லக்னத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு பிறக்கிற நேரத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். 7 சனி, 8 9 சந்திரன், 10 குரு, 12 கேது. இப்போ உங்கள் ராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு 2 சுபகிரகம் இருப்பது மிகப்பெரிய யோகங்க. வருஷம் பிறக்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது, தனஸ்தானத்தில் சுபகிரகம் இருப்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறது நல்ல அமைப்புங்க. வருடம் பிறக்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 3 குரு இருக்கிறது நல்லது, 4 இருப்பதை விட 3 இருப்பதும் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாங்க 9ஆம் வீடுங்க, பெரிய பாக்கியஸ்தானங்க. அந்த பாக்கியஸ்தானத்தில் சுபக்கிரகம் 2 இருக்குதுங்க, சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அடுத்து 11 ராகு, சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் வேணுங்கிற நல்ல பலன்களை வாங்குவார். 12 இருக்கும் 7.5 சனி பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரனுக்கு 12 சனி இருக்கிறாருங்க, 3 குரு இருக்கிறாருங்க, 11 ராகு இருக்கிறாருங்க. இவங்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 இருக்கிற சனி ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக தான் இருக்காங்க. ஜூலை 10க்கு அப்புறம் வக்ரமாகிறாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு ஜூன் 1ஆம் தேதி கடகத்துக்கு போகிறாருங்க. ராகு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இங்கே தாங்க இருக்கிறாரு. அதனால் ராகுவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ராகு எப்போவுமே 11 இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே வழங்குவார், அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சனியை பொறுத்தப்பட்டில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மந்த நிலைகள் காமிக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க. முதல்ல அதை புரிச்சுக்கணுங்க. 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்க போகிறார் சனி. நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது, எதையுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக தான் எப்போவுமே எதையுமே எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது சனி உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார், யார் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலுங்க உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பாருங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாங்க. நீங்கள் கடனே வாங்கியிருக்கேங்க, பிள்ளைக்கு படிப்புக்கான கடன் வாங்கியிருக்கேன், எங்கள் அம்மா எனக்காக கடன் வாங்கியிருக்காங்கங்க, எங்கள் அப்பா எனக்காக கடன், அது பூரா உங்களுக்கு ஒரு டெபாசிட்டாகத்தான் அமையும். அதை பற்றி முதல்ல கவலைப்படக்கூடாது. இந்த 7.5 சனி வந்துருச்சேன்னு பயப்படக்கூடாதுங்க. அதுதாங்க முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணுங்க. அதே சமயம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்குறக்காக கிரக அமைப்புகள் இப்படி வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா அதுவே முதல்ல தப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 3 குரு இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வீட்டை பார்ப்பாருங்க, அது ஒரு நல்ல அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் தை 1ஆம் தேதி வர்றாருங்க. தை 1ஆம் தேதி வந்தாருன்னா பிப்ரவரி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வந்தாருன்னா பிப்ரவரி 20 வரைக்கும் உச்சமடைகிறாருங்க. இங்கே உச்சமடைகிறது மிகப்பெரிய யோகங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, ஏதாச்சும் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கலாங்க. ஜனவரி 15, அதாவது தை 1லேருந்து மாசி 10ஆம் தேதிக்குள்ளே, அதாவது பிப்ரவரி 20க்குள்ளே நீங்கள் நோட் பண்ணி வச்சே நீங்கள் பார்க்கலாம்.
அவ்வளவு நல்ல பலன்களை வழங்குவார் இந்த செவ்வாய் உச்சமடைகிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறார். அது ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க. அடுத்தபடியாக 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இங்கே குரு இருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ 4ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம். போகும்போது என்ன ஆகுதுன்னா சனியை பார்த்துறாருங்க. நீங்கள் சொன்ன இந்த மே மாதம் வரைக்கும் கஷ்டம்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பூரா இவர் குறைச்சிடுவாருங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குரு சனி இருக்கும் வீடு குருவோட வீட்டிலங்க. அந்த குருவோட வீட்டில் குருவே பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த சனியோடைய கெடுபலன்கள் ஃபுல்லாகவே குறைஞ்சிருங்க. அதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. ஜூலை 10ஆம் தேதி நான் சொல்கிற டேட்டை குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். ஜூலை 10ஆம் தேதி இங்கே இருக்கிற சனியும் வக்ரம் ஆயிடுறாருங்க. வக்ரமானால் சுத்தமாகவே பவர் இழந்துருவார். அதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளையே கொடுக்கும். 30 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பலன்களையே வழங்கும். 11ல் இருக்கிற ராகுவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவுக்கு அவர் நன்மைகளை தாங்க செய்வார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பாருங்க, மார்ச் 1ஆம் தேதி உச்சமடைய போகிறாருங்க. சனியோட சேர போகிறாருங்க. உங்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முதலீடுகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு 20 வயசு ஆயிடுச்சுங்க, நான் படித்து முடிச்சுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க, மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1 ஏப்ரல் 20 வரைக்கும் உங்களுக்கு எந்த ரொட்டேஷன்னாலும் உங்களுக்கு பணம் வருங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தொழிலில் இருக்கிறவங்க 20 வயசு ஆச்சுங்க, நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேங்க, இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், அது நோட் பண்ணி வச்சு பாருங்க தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே குரு இங்கே போகும்போது இந்த சனியோட பாதிப்புகளும் குறைஞ்சிருங்க. 11ஆம் இடத்துல ராகு டிசம்பர் வரைக்கும் அங்கே தாங்க இருக்கிறாரு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே சமயம் நீங்கள் படிப்புக்கு ரொட்டேஷன் ஆகுது, பணம் வாங்கியிருக்கேங்க கொடுத்துறேன், அது பூரா ஃப்ரீயாக நடந்துகிட்டே இருக்குங்க. எல்லாத்துக்கும் மெயினான காரணம் கேட்டிங்கன்னா பிறக்கும் போதே சந்திர லக்கணத்துக்கு 2ல் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு தாங்க. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல கிரகம் இருக்கத்தான் வேணும். சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். 10ஆவதுக்கு ராஜகிரகமான சூரியனும் லக்னாதிபதி சந்திர லக்னாதிபதியான செவ்வாயுமே 9ஆவது. அதாவது எப்போவுமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி 9ல் இருப்பது நல்லதுன்னு. அது மாதிரி சந்திர லக்னாதிபதி 9ல் இருக்கிறாருங்க. நல்ல அமைப்புங்க. இந்த வருஷம் பிறக்கும் போதே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்களும் பாசிட்டிவாகவே கொண்டு போகணும். எதையுமே மன உளைச்சல் கொண்டு போடாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்புகளே பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க. முதல்ல நம்ம அதை படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை யோசிக்கணும். அதனால் எதையுமே ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்லது தான் வரும்னு நினைங்க, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் 30 வயசுக்கு உண்டானவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ நான் 30லேருந்து 60 வயசுக்கு உண்டானவங்களுக்கு உண்டான அமைப்புகளை இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 60 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 60 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கு சனிங்க, ரொம்ப நல்ல யோகங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, 7.5 சனியை பொறுத்த மாட்டில் 30 to 60க்குள்ளே வந்தால் அது பொங்கு சனி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பாகவே நினைக்கக்கூடாது. அவர் பொங்கு சனி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அது நடந்திருக்கும். இப்போ இந்த 7.5 சனி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்குங்க உதாரணத்துக்கு. அப்போலேருந்தே உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டாகிற வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கும். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வீடே கட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்குது, பிறப்பிலே உங்களுக்கு சொத்து பத்தலாம் இருக்குது, இருந்தாலும் வீடு கட்டிட்டுருக்கீங்கன்னா அப்போ வேலைகள் அதிகமாக கொடுப்பார். இவருடைய என்னென்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி மட்டும் உங்களுக்கு வேலைகளை அதிகமாக கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எதையுமே. இவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். நம்ம மனசு விட்டோம்னா எல்லாமே மைனஸ் தாங்க. தைரியமாக இருக்கும்போது எதுவுமே ப்ளஸ் தாங்க. அதுலேயும் இவர் வந்தார்னு வச்சுங்களேன், இவர் நல்ல பலன்களை தாங்க வழங்குவார். நம்ம தாங்க தப்பாக நினச்சிக்கிறோம். முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் பொங்கு சனிங்க. இங்கே இருக்கும்போது வீடு கட்டவர். இந்த 7.5 சனி முடிகிறதுக்குள்ளே மேசராசிக்காரங்க வீடு கட்டுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதில் டெவலப் ஆகி வெளியே வருவாங்க. அந்த 7.5 சனி முடிகிறதுக்குள்ளே 7.5 சனிக்குள்ளே கொடுக்குற எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு வராருங்க. சந்திரனுக்கு 10ஆம் வீட்டுக்கு வராருங்க. சந்திர ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனுக்கு வீட்டதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறாருங்க. இப்படி உச்சமடையும் போது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பண்ணி தருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மார்களை சொல்லுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 20க்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு. இந்த தொழிலாக இருக்கட்டும், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், வராமல் இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும். இங்கே செவ்வாய் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக ராகு உங்களுக்கு 30 to 60 வயசுக்கு நல்ல பலன்களே வழங்குவார். இந்த 30 to 60க்குள்ளே உள்ள நோய் சம்மந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. அதுக்கு பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா
அந்த மருத்துவ செலவுகளை பொறுத்தப்பட்டல கொஞ்சம் அதாவது பெருசாக இருக்காதுங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே அது வந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு. அதனால் அந்த பாதிப்புகளை 30 to 60 கிலோங்களுக்கு அவர் பண்ணுவாருங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேஜராக வர விடாது. அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். அடுத்தபடியாக சனி வந்து இந்த 12ல் இருக்கும்போது உங்களுக்கு முதலில் என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத உறுதி பண்ணி கொடுத்துட்டு போவாருங்க. இந்த மேச ராசிக்கு இந்த வருஷம் பூரா அங்கே தான் இருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி வக்ரம் அடைகிறாருங்க. வக்ரம் அடையும் போது உங்களுக்கு குருவின் பார்வையும் வர்றதுனால உங்களுக்கு யோக அமைப்புகளை தாங்க அவர் கொடுப்பாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 30 வயசுக்குள்ள சொன்ன மாதிரி மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சனி இங்கே வராரு, சுக்கிரன் இங்கே வராருங்க. சுக்கிரன் இங்கே மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கேயும் இருப்பார், இங்கே உச்சமடைஞ்சிருப்பார். அடுத்து சந்திரனோட ராசிக்கே வருவார். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராமல் விட்டு போன படங்கள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. இதை நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கலாம். மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 20 பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இங்கே செவ்வாய் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஜனவரி 14லேருந்து பிப்ரவரி 20 மொத்த காலகட்டங்களும் டாப்பான காலகட்டங்கள். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக குரு இங்கே வந்தாலும் செலவினங்களை கொடுப்பாருங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. 4ல் வந்து குரு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, செலவு. அப்போது சுப கடன்களாக வாங்கணுங்க. சுப விரயம் பண்ணுற மாதிரி கடன்களாக இருக்கணும். இப்போ ஒரு கடனை வாங்கி வீடு கட்டுறோம், இல்லை ஒரு கடனை வாங்கி வீடு கல்யாணம் பண்ணுறோம். அந்த மாதிரி விரயங்களாக அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா வரும். அப்படி தான் அமையும் உங்களுக்கு. அப்படி அமையும் போது சுப விரயங்களாக அமைகிற மாதிரி வச்சுக்கோங்க. சனியை பார்க்குறாரு, குருவோட வீட்டில் இருக்கிறத பார்க்குறாரு, அப்போ நல்ல விரயங்களாக தான் இருக்கும். அதை பண்ணி தருவார். அதை நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்டுக்கு வரும்போது யாருக்கும் கடன் கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜாமீன் கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. எப்போனா ஜூன் 1க்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் அந்த இதை பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு அதே தான் இருக்கிறாரு, 11க்குறான அந்த நல்ல பலன்களை வழங்குறாரு. சனி வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாருங்க. எந்த வகையில் இருக்கிறவங்களாம் சரி, கீழ்நிலையில் இருக்கிறவங்களாம் மேல்நிலைக்கு அதெல்லாம் ரெண்டாவது, எல்லாமே ஒன்று தான். அந்த இடத்துல எல்லாருக்குமே அலைச்சலை ஒன்று கொடுப்பாருங்க. அவங்களுக்கு வேணுங்கிற நன்மைகளையும் செய்வாருங்க. நம்ம அதை எடுத்துக்கிறதுல நெகட்டிவே பார்த்துட்டு இருக்கிறோம், பாசிட்டிவாக பார்க்குறதில்ல. இந்த மாதிரி தாங்க இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 60லேருந்து 90 வயசுக்குள்ளே அவங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சனிக்கு 12ல் சந்திரனுக்கு 12ல் இருக்கிறதுனால அவர் கொடுப்பாருங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஜூன் 1க்கு அப்புறம் இங்கே பார்க்கும்போது இது வந்து செலவுகள் அதிகம் பண்ணுவார். நோய் சம்மந்தப்பட்ட செலவுகளை கொஞ்சம் கொடுப்பார். அவ்வளோதாங்க. மற்றபடி பார்த்தா 30 to 60 கிலோங்களுக்கு நல்ல யோகா அமைப்புகளையும் கொடுத்துருப்பாரு. 1 வயசு 30 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அனுபவங்களையும் இதே பண்ணுவார். கிரக அமைப்புகள் ஒன்றும் பாதகமாக இல்லை. இந்த ஒரு வருட கணக்கிலையும் பார்க்கும்போது சந்திரனும் கிரக அமைப்புகள் பாதகமாக இல்லை. அப்புறம் தான் சனி மாறுறது, ராகு மாறுறதெல்லாம் டிசம்பர் 5ஆம் தேதி, அடுத்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்ஸ்.